அரைக்கத்தான் சந்தனம் மணக்கும், தீட்டத்தான் வைரம் மின்னும். மேலும் மேலும் இந்த அடக்குமுறைகளை தொடர்கின்ற பொழுது இது போன்று திடல்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால வங்க கடலாக மாறும். யாரும் அடங்கி போயிட மாட்டாங்க. அதே சந்தர்ப்பத்தில் கொள்கைவாதிகளுக்கு இந்த கொள்கைதான் சரியான பாதை என்று தெரிந்த பிறகு அதை விட்டு விலகி போய்விடக் கூடாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரிதான், தீயில் போட்டு எரிப்பேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீயில் போட்ட போது அந்த தீயை கண்டு அஞ்சவில்லையே, பதறவில்லையே, நடுங்கவில்லையே. அப்படி ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பெண்ணும் மாற வேண்டும். அதுக்கு தான் இந்த மாநாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறுதி வெற்றி ஏகத்துவத்திற்கே. இந்த தலைப்பு ஒரு செய்தியை நமக்கு சொல்கின்றது. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த போராட்டத்தில் இறுதியில் வெற்றி பெறுவது ஏகத்துவம்தான் என்பதை இந்த தலைப்பு நமக்கு எடுத்து சொல்கின்றது. இறை தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள். அப்படி செய்கின்ற போது ஆரம்பத்திலே அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்ப்பு என்று சொல்வதை விட இறை தூதர்களுடைய காலத்தில் இந்த பிரச்சாரத்தை துவங்கிய மாத்திரத்தில் எரிமலை வெடித்திருக்கின்றது. அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய சத்திய பாதையிலே சோதனைகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு. நாம் நம்முடைய தூதர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலும் உதவி செய்வோம். யௌம யகூமுல் அஷ்ஹாத், மறுமை நாளிலே சாட்சிகள் எல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாளில் இறை தூதர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் வெற்றி என்று சொன்னால் அந்த வெற்றி பல்வேறு அம்சங்களை எடுத்துக்கொள்ளும். கருத்தியல் சார்ந்த வெற்றி. சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதத்தில் சத்தியத்தில் வெற்றி பெற்று விடுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் சிலைகளை வணங்குகின்ற போது எடுத்து வைத்த அந்த வாதம், குட்டி குட்டி சிலைகளை எல்லாம் தட்டிவிட்டு நெட்டநடை என்று இருக்கக்கூடிய சிலையை மட்டும் தொடாமல் விட்டு வைத்து மக்கள் வந்து கேட்கின்ற பொழுது அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்திகூன், யார் உடைத்தார் என்று என்னிடத்தில் என்ன கேட்கின்றீர்கள்? இவர்கள் பேசக்கூடிய தெய்வங்களாக இருந்தால் அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவைகள் உங்களுக்கு பதில் சொல்லும் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் தலையை தொங்க விட்டுக் கொள்கின்றார்கள். அப்ப இதுல அவர்கள் கருத்தியல் ரீதியாக வெற்றி கொள்கின்றார்கள். இன்னொரு அடிப்படையும் நாம் பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடலோடு சேர்த்து அழித்து விட வேண்டும், அவர்களை ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக நடந்த அந்த சதியில், அவர்களுக்கு எதிராக மூட்டப்பட்ட தீக்குண்டத்தில் அவர்கள் எரியப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், நாம் அவர்களை காப்பாற்றி விட்டோம். ஃபஅராது பிஹி கைதா,
அவர்கள் இப்ராஹிமுக்கு எதிராக சதியை நாடினார்கள், ஒழித்துவிட திட்டம் தீட்டினார்கள். ஃபஜஅல்நாஹுமுல் அஸ்ஃபலீன், அவர்களை தோல்வியுற்றவர்களாக நாம் ஆக்கிவிட்டோம், இழிந்தவர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று சொல்கின்றார். இந்த அடிப்படையிலும் இறை தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை அளிக்கின்றான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றியை அளிக்கின்றான். இன்னொரு அடிப்படையும் பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாகவும் அல்லாஹு தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த ஆட்சியையும் அப்படியே ஃபிரௌனுடைய ஆட்சியை புரட்டி போட்டு பனு இஸ்ரவேலர்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து நியமிக்கின்றான். இப்படி அரசியல் ரீதியாகவும் ஆட்சி அமைப்பு ரீதியாகவும் அல்லாஹு தஆலா பெரிய மாற்றத்தை இந்த ஏகத்துவத்திற்கு கொடுத்து வெற்றியை அளித்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இன்றைக்கு உலக அளவில் நாம பிரச்சனையை பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு கசாவில் முஸ்லிம்கள் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா அவர்களுக்கு பக்கா ஆதரவாக இருக்கின்றது. இவர்கள் தௌஹீதிலே இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று உலக அளவில் நாம் பார்க்கலாம். இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த மக்கள் ஏகத்துவத்தில் இருந்தால் இவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று ஒரு இன்டர்நேஷனல் அளவில் கசா இன்னும் பல நாடுகள் உலகத்தில் எங்கெங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த நாடுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். தேசிய அளவில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம். நாம இந்த தலைப்பின் கீழ் பார்க்க இருப்பது என்னவென்றால், அன்றைக்கு மக்கத்து காபிர்கள் என்ன அஸ்திரத்தை எடுத்தார்களோ, ஆயுதத்தை எடுத்தார்களோ, அந்த ஆயுதத்தை கடந்த காலத்திலே தௌஹீத் ஜமாஅத்திற்கு எதிராக சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் எடுத்தார்கள். இதுவரைக்கும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் யாருக்கு வெற்றி? தமிழகத்தில் யாருக்கு இதுவரைக்கும் வெற்றி கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனுடைய அருளால் இந்த தௌஹீது கொள்கைக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். அதுல ஒன்று, ஒரு காலத்தில் இளைஞர்கள் திரைப்படத்தை பார்த்துவிட்டு அதனுடைய ஈர்ப்பில் ஈர்க்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஈர்ப்பு இருந்தது, நடிகர்களுக்கு பின்னால் தான் சென்று கொண்டிருந்தார்கள். பாமரர்களை செல்லும் பொழுது, ஆலிம்களை செல்லும் பொழுது, இதுல ஒட்டுமொத்த சமுதாயம் இன்னார் இன்னார் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவிற்கு இருந்தது. இந்த ஏகத்துவ கொள்கை வந்த பிறகு அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இருக்கின்றதே சாதாரணமான மாற்றம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு யுக புரட்சி நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல நமக்கு குறுக்கே வந்து நின்றது யார் என்றால் ஆலிம்களுடைய கூட்டம். அவர்கள்தான் இந்த சத்தியத்தின் பக்கம் வரக்கூடாது என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள். அத்தனையும் தாண்டி இறைவனுடைய அருளால் இந்த கொள்கைக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு எல்லா புகழும். தமிழகத்தில் இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் கூட்டக்கூடிய அந்த கூட்டங்கள் இன்றைக்கு உள்ளரங்கு நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தக்கூடிய அந்த மாநாடு தமிழகம் எங்கும், அதுவும் குறிப்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் என்ற இந்த செயல் திட்டத்தின் கீழ் இது போன்று கடல் போன்று திரளக்கூடிய ஏராளமான மாநாடுகளை தமிழகம் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. என்ன இருக்கின்றது இங்கு? இங்கு நடிகர்கள் இருக்கின்றார்களா? ஆணழகர்கள் இருக்கின்றார்களா? அல்லது நட்சத்திரங்கள், நடிகர்கள் இருக்கின்றார்களா? கிடையாது. ஒரே ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரே ஒரு இழுப்பு சக்தி, ஏகத்துவம் என்ற அந்த காந்த சக்தியை தவிர்த்து வேற எந்த சக்தியும் கிடையாது. மாற்றம்.
முன்னேற்றம், மறுமலர்ச்சி, புரட்சி என்று பல பரிமாணங்களில் மக்கள் இந்த தௌஹீத் கருத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் இளைஞர்கள் அவர்கள் புற்றீசல் போன்று இந்த கொள்கைக்கு வந்ததற்கு காரணம் என்ன? நீங்கள் எல்லாம் அடக்கி வைத்திருந்தீர்கள். நீங்கள் எல்லாம் என்று நான் சொல்வது ஆலிம்கள் அவர்கள்தான் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க? நான் தெளிவாகவே சொல்கின்றேன். மேலப்பாளையத்தில் அதாவது ஒரு ஜெனரேஷன் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ரசிகனா இருந்துச்சா, அடுத்த ஜெனரேஷன் கமலுக்கும் ரஜினிக்கும் இருந்தது சிஸ்டம் மையம். இந்த ரெண்டுக்கும் குரூப் இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்திருக்கிறாங்க அஜித், மஜித், விஜய் என்று இப்போது ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கின்றது. இதுல அன்றைக்கு இந்த சிஸ்டத்திற்கும் மையத்திற்கும் ரஜினிக்கும் கமலுக்காக வேண்டி ஒரு கூட்டம். எப்படி இருந்தாங்க இந்த இளைஞர்கள் பாருங்க. இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இந்த பக்கம், இன்றைக்கு அந்த மக்களை எல்லாம் இழுத்தது எது, ஈர்த்தது எது, கொண்டு வந்தது எது, சேர்த்தது எது? எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இந்த ஏகத்துவ கொள்கையை தவிர்த்து வேறு எந்த கொள்கையும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த கொள்கை கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு வரலாற்றை படைத்திருக்கின்றது. நாம இப்படி பல விஷயங்களை பார்க்கலாம். அப்ப இதுல இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சொல்லுவாங்கல்ல, இது வெறும் துளிராக இருந்தது கிள்ளி விடலாம் என்று நினைத்தார்கள், செடியாக இருந்தது ஒடித்து விடலாம் என்று நினைத்தார்கள், மரமாக வளர்ந்தது முறித்து விடலாம் என்று நினைத்தார்கள். முடியவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினால இது ஆழ மரமாக பல்வேறு கிளைகளை விட்டு தமிழகம் எங்கும், தமிழகத்தை தாண்டி கர்நாடகா, கேரளா என்று பறந்து விரிந்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை. இந்த கொள்கையை இன்னும் உடைக்க வேண்டும், ஒடித்து விட வேண்டும். இந்த கொள்கையை சார்ந்தவர்களை அடக்கிவிட வேண்டும், முடக்கிவிட வேண்டும், மூளையில் உட்கார வைத்து விட வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள ஆலிம்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒன்றுதான் திருப்பாலை குடியில் நடந்த நிகழ்வு. ஜனாசாவை அடக்க விட மாட்டேங்கிறான். ஜனாசாவை அடக்க விட மாட்டேங்கிறான். இந்த கொள்கையில உள்ளவங்க ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொரு உறுப்பினரையும் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சோதனையை சந்தித்துதான் இருப்பார்கள். அவங்களுக்கு என்ன ஆயுதம் கிடைக்கின்றது என்று சொன்னால் ஜனாசா தான். நீ அடக்கலாம் என்று நினைக்கின்றாய், ஒடுக்கலாம் என்று நினைக்கின்றாய். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னவென்றால் அடக்கத்தலாம். பள்ளிவாசல்ல தொழுகைக்கு தடை. இப்படி இவர்கள் பல தடைகளை போட்டு இந்த இயக்கத்தை முடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சமீபத்தில் ஒரு ஊர்ல, இதே மாவட்டத்தில் பெண்கள் தொலை வர்றாங்க. அப்படி தொலை வரக்கூடிய அந்த கட்டத்தில் அவர்கள் ஊர் மூலமாக அறிவித்து, நீங்கள் பள்ளிக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களை ஊர் நீக்கம் செய்து விடுவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். நான் சொல்றேன், நீ ஊர் நீக்கம் பண்ணு. இப்படி அரைக்க அரைக்கத்தான் சந்தனம் மணக்கும், தீட்ட தீட்டத்தான் வைரம் மின்னும். நீ பண்ணு. நீ மேலும் மேலும் இந்த அடக்குமுறைகளை தொடர்கின்ற பொழுது இது போன்று திடல்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால வங்க கடலாக மாறும். அதனால யாரும் அடங்கி போயிட மாட்டாங்க. அதே சந்தர்ப்பத்தில் கொள்கைவாதிகளுக்கு இந்த கொள்கைதான் சரியான பாதை என்று தெரிந்த பிறகு அதை விட்டு விலகி போய்விடக் கூடாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரிதான், தீயில் போட்டு எரிப்பேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீயில் போட்ட போது அந்த தீயை கண்டு அஞ்சவில்லையே, பதறவில்லையே, நடுங்கவில்லையே. அப்படிப்பட்ட ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு பெண்ணும் மாற வேண்டும்.
அதற்கு தான் இந்த மாநாடு, அதற்கு தான் இந்த மாநாடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மகத்தான வெற்றி கிடைத்தது. அல்லாஹ் மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்தான். சாதாரணமான ஒரு வெற்றி கிடையாது. நேரம் இருந்தா பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு கண்கூடாக பார்க்கின்றோமே, நாமெல்லாம் யாரு? நபித்தோழர்கள் உடைய அந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தூசுக்கு சமம் நாம். ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை அளித்துக் கொண்டு இருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். என்னுடைய சமுதாயத்தில் இருந்து ஒரு கூட்டம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கும். லா யதுருஹும் மன் ஹதலஹும். அவர்களுக்கு துரோகம் விளைக்கக்கூடியவர்களுடைய அந்த துரோகம் அவர்களுக்கு எந்த விதமான இடரும் அளித்து விடாது. சொல்றது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கருத்தியல் அடிப்படையில் இந்த கொள்கை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. 17 ஆண்டுகள் தாண்டி தௌஹீதினுடைய பயணம் அந்த ஊர்ல சென்று கொண்டிருக்கின்றது. 10 சம்பவம். ஜமால் மொஹிதீன் என்பவர், அவர் இந்த கொள்கையில் இருக்கிறாரு. அவருடைய பணி ஆசிரியர் பணி. வீட்டில் மனைவி இறந்துட்டாங்க. இவங்க தங்களுடைய ஆயுதத்தை எடுக்கின்றார்கள். அடக்க விட மாட்டோம், மையவாடி எங்களுக்கு தான் சொந்தம், தௌஹீத் ஜமாத்திற்கு கிடையாது என்று இவர்கள் அறிவித்து விட்டார்கள். நாம என்ன செய்தோம்? நம்முடைய ஜமாத்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையான மதுரை உயர் நீதிமன்றத்தை அணுகின்றது. நீதிபதி பார்த்துவிட்டு இதற்குரிய தீர்ப்பை கொடுக்கின்றார். அந்த இறந்த பெண்ணுடைய புருஷன் அவர் தைரியமாக நின்றார். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிதான், நான் தௌஹீத் ஜமாத்தில் கொள்கை அடிப்படையில் உள்ள இமாம் தான் இன்று தொலை வைக்க வேண்டும் என்று உறுதியாக நின்றார். அவருடைய உறுதிக்கு அல்லாஹ் தஆலா நெத்தி அடியாக 2 நாள் ஜனாசா வீட்டில் இருந்தது. அவர் கலங்கவில்லை. 3வது நாள் காலையில் மதுரையினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உத்தரவை கொடுத்து எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அளவிற்கு உத்தரவை கொடுத்து அது செயல்படுத்தப்பட்டது. எவன் சாவி கொடுக்க மறுத்தார்களோ அவர்கள் தானாக முன் வந்து அங்க வாங்க என்று திறந்து கொடுக்கக்கூடிய அளவுல, மையவாடியினுடைய கதவை திறந்து கொடுக்கக்கூடிய அளவுல அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் நடக்கும். இதுல தௌஹீத்வாதிகள் தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது, உறுதியாக நிற்க வேண்டும். அதற்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த முன்மாதிரி. இந்த மருந்த தமிழகம் எங்கும் நாங்கள் எதிர்ப்பு சக்தியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இது எந்த வைரஸ் வந்தாலும் சரிதான், சுன்னத்து ஜமாத்தில் இருந்து என்ன வைரஸ் வந்தாலும் சரிதான், அதை அடித்து நொறுக்கி இந்த ஏகத்துவத்தினுடைய கொள்கையை வளர்த்துக் கொண்டே இருக்கும். இது நடந்தது எங்க? பத்தமடை. இன்னொரு ஊரு தமிழகத்தில், அது பாலக்கோடு தருமபுரி மாவட்டத்தில். அங்க மஹ்தி என்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு மத்தியில சில இளைஞர்கள் கிளம்புகின்றார்கள். அவர்கள் இந்த சத்திய விசுவாசத்தை தங்களுடைய சுவாசமாக கொண்டார்கள். ஈமான் அவர்களுடைய இதயத்தை பலப்படுத்தியது. அவர்கள் ஒரு ஷாபான் மாதத்தில் 15ஆம் இரவு ஷபை பராத் என்பது பித்அத் என்று ஒரு நோட்டீஸை கொடுக்கின்றார்கள். அவ்வளவுதான். ஜமாத்து கூடுகின்றது. கூடி அந்த இளைஞர்களை பிடித்து வைத்துக் கொண்டு அடியெல்லாம் கொடுக்கிறாங்க. நாங்க தான் இந்த ஊர்ல முன்னோர்கள் எந்த பாதையில நடந்தார்களோ
அந்த பாதையில் தான் நீங்கள் நடக்க வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக நீங்கள் நடக்கக்கூடாது என்று மிரட்டுகின்றார்கள். இந்த இளைஞர்கள் பணியவில்லை, வெளியே வருகின்றார்கள். அவர்களுக்குள் உள்ளேயே பேசிக்கொண்டு நாமோ இந்த ஊர்ல தௌஹீதை சொல்ல வேண்டும் அல்லது சாக வேண்டும். எப்படிப்பட்ட இளைஞர்கள்! இது நடந்தது ரொம்ப தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திற்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதிலே நடந்தது 2011 இந்த காலகட்டம். அவர்களாக தங்களுக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சத்திய பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். இந்த கட்டத்தில் அவர்களை தடுத்து நிறுத்துகின்றது. தலைமையில் அணுகின்ற பொழுது பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று அவர்களுடைய அந்த பிரச்சார நடவடிக்கைகளை முடக்குகின்ற வேளையில் இறங்குகின்ற பொழுது காவல்துறையில் போய் புகார் கொடுக்கிறாங்க. காவல்துறையில் புகார் கொடுத்தாங்கிறது இந்த செய்தி. அந்த காவல் நிலையமே எங்கு இருக்கின்றது என்றால் மஹதி இருக்கக்கூடிய அந்த மஹல்லாவில், அந்த ஜமாத்தினர் இருக்கக்கூடிய மஹல்லாவில் எல்லாரும் திரண்டு வந்துட்டாங்க. போலீஸ் வருகின்றது. இந்த இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க அப்படியே வண்டியில ஏற்றி தர்மபுரியில கொண்டு வந்து காவலோடு கொண்டு வந்து விட்டு இங்க ஊருக்கு வராதீங்க, இதெல்லாம் நீங்க ஊருக்குள்ள வரக்கூடாது என்று சொல்கின்றார்களே. இந்த ஜமாத்து கண்டிருக்கின்றது. 1-2 நிகழ்வுகள் கிடையாதுங்க. இந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே நபிமார்களுடைய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளுக்கு ஒத்து இருக்கின்றது. இப்படி சொல்வதனால சுன்னத்து வல் ஜமாத்தினரை எதிர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றக்கூடிய அந்த காலம் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றது. இறுதி வெற்றி ஏகத்துவத்திற்கு தான் என்பதை தமிழகத்தினுடைய வளர்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதற்காக வேண்டி நாங்கள் கனிவோடு சொல்லிக் கொள்கின்றோம், இந்த ஆலிம்களை நீங்கள் நம்பாதீர்கள். இவர்கள் ஏமாற்று பேர்வழிகள், இவர்கள் வஹீக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், இவர்கள் சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் இவர்கள் பக்கா ஷியா கொள்கையை கொண்டவர்கள். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதற்குள் நுழைவதற்கு நேரம் இல்லை. அடுத்து இந்த இளைஞர்களுக்கு உள்ள சோதனை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. பல்வேறு வகையில இவங்க ஊருக்கு வர முடியல. ரமலான் நேரம். இந்த கட்டத்தில் தலைமையை அணுகி அவங்க ஆலோசனை கொடுத்து மீண்டும் ரமலான்ல தெரியாம காவல்துறையை அணுகின்ற பொழுது ஊரே திரண்டு வந்து விட்டது. ரமலான் மாதத்தில் அப்படியே கூடிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்பி, டிஎஸ்பி என்று காவல்துறையினர் அவர்கள் முழு படையை கொண்டு வந்து இறக்கி விட்டிருக்கின்றார்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மக்கள் வெளியில வர முடியாது. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க காவல்துறையினுடைய அந்த அணுகுமுறையை பார்த்து விட்டு, சார் எங்களை விட்டு விடுங்க, நாங்க இந்த உயிருக்காக வேண்டி நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது, நாங்கள் இவர்களுக்காக வேண்டி அஞ்ச மாட்டோம் என்று சொல்கின்ற பொழுது காவல்துறையினர் கேட்கவில்லை. இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த முடிவிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஊ லகும் ஃபக்ஷௌஹும். மக்கள் எல்லோரும் திரண்டு விட்டார்கள், உங்களுக்கு எதிராக அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் தான் அதிகமானது. களங்கள்ல, தயங்கள்ல. கடைசியில் என்ன நடந்துச்சு? காவல்துறை அவங்கள குண்டோடு வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்கின்றார்கள். பின்னாலேயும் காவல்துறை, முன்னாலேயும் காவல்துறை. ஏதோ ஒரு முதலமைச்சர் வந்தால் எப்படி பாதுகாப்பு நடவடிக்கையோ அந்த மாதிரியான பாதுகாப்பு. இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பேர்? ஒரு 4 பேர் 5 பேர் தாங்க. இவர்களுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு. என்ன செய்யறாங்கன்னா, காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டையும் மீறி, அச்சத்தையும் மீறி அவர்கள் 2 சக்கர வாகனங்கள்ல, அவங்களுக்கு கிடைத்த வேறு வாகனங்கள்ல
பின்னாலேயே தொடர்ந்து கொண்டு வருகின்றார்கள். பின்னாலேயே தொடர்ந்து கொண்டு வருகின்றார்கள். இவர்களை எப்படியாவது அடித்து விட வேண்டும். அவர்களுக்குள்ள பேச்சு என்ன தெரியுமா? இவர்களை தனித்தனியாக போய் நாம அடித்தோம் என்று சொன்னால் பிரச்சனை, மொத்தமாக சேர்ந்து சாத்தி விட்டால், அடித்து விட்டால் எவன் என்ன கேட்க முடியும் என்பது அவர்களுடைய நிலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹதீன், 9 கொண்ட ஒரு குழு இருந்தார்கள். இது யாருடைய காலத்தில்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில். அல்லாஹ் சொல்கின்றான், யுஃப்ஸிதுன ஃபில் அர்த், அவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். வலா யுஸ்லிஹூன், அவர்கள் நேரிய நடவடிக்கையின்படி செயல்படவில்லை. காலு தகாசமு பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் எடுத்துக் கொள்ளுங்கள். லனுபய்யிதன்னஹு, இரவோடு இரவாக அவரை கலை முடித்து விடுவோம். யாரை? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. சும்ம நலகூலன்ன லிவலிஹி மா ஷஹிதுனா மஹ்லிக அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தார் எடுத்து நாம் சொல்வோம், யார் கொன்றார்கள், அவர் எப்படி இறந்தார் என்று தெரியாது என்று நாம் சொல்லிவிடுவோம் என்று திட்டம் போட்டு அவர்கள் வந்தார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அவர்கள் நினைத்து வந்தது ஒன்று, ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த திட்டத்தை முறியடித்து விடுகின்றான். நாம குடும்பத்தார் இடத்துல போய் நாங்க இல்லை, நாங்கள் உண்மை இன்னும் அதை சாதிக்கும், நாங்கள் உண்மை சொல்கிறோம் என்று சொல்லி சமாதானத்தை சொல்லிக்கிறோம், சாக்கு போக்க சொல்லிக்கிறோம் என்று அவர்கள் கிளம்பி வந்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். மக்கர்னா மக்கரன், நாம் சூழ்ச்சி செய்தோம். முகும் லாய்ஷூர்மனால், இது அவர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அழித்து விட்டோம் அந்த மக்களை என்று அல்லாஹ் தஆலா பிந்திய வசனத்துல சொல்கின்றான். இத மாதிரி அவர்கள் திட்டம் போட்டார்கள். இப்போ துரத்திக்கிட்டே வர்றாங்க. அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன? பின்னால துரத்திட்டு வந்து நம்மை அடித்து கொன்று விடுவார்கள் என்பதுதான் சூழல். ஆனா ரப்புல் ஆலமீனுடைய வேலையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிவைக்கப்பட்டாங்க. அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டம் முடிவெடுத்து விட்டது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டாச்சு. அப்படி புறப்பட்டு வரக்கூடிய அந்த கட்டத்தில் ஒரு குகையில் தஞ்சம் அடைகின்றார்கள். எதிரிகள் அந்த குகையில் வந்து நின்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, லவ் அன்ன அஹதஹும், அவர்கள யாரேனும் ஒருவர் நல்லற கதவை தங்களுடைய பாதங்களை உத்து பார்த்தால் போதும், லாபுசாரனா, நம்மை அவர்கள் பார்த்து விடுவார்களே அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கின்ற பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உறுதி, அவர்களுடைய கொள்கை பற்று, தைரியம், மன வலிமை, திடம். மா லன்னுக யா அபா பக்கர் பிஸ்னைன் அல்லாஹு சாலிசுஹுமா, 2 பேர் இருக்கிறாங்க, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறானே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று சொல்றாங்களே. லா தஹசன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வைரமிக்க வார்த்தைகள். அதை அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கின்றான், இல்லா தன்சுரு, நீங்கள் உதவி செய்யாமல் விட்டு போகலாம். ஃபகத் நஸரஹுல்லாஹு இத அக்ரஜல் லதீன கஃபரு சானியஸ்னைன் இதுமா ஃபில் கார், அல்லாஹ் தஆலா அவருக்கு உதவி செய்தான். 2 பேர்கள் சேர்ந்து செல்கின்றார்கள். காபிரானவர்கள் அவர்களை ஊரை விட்டு துரத்தினார்கள். அவர்கள் குகையில் தங்கியிருந்தார்கள். இது யகூலு லி சாஹிபிஹி, தன்னுடைய தோழர் அபூபக்கருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அவருக்கு அல்லாஹ் தஆலா அமைதியை இறக்கி வைத்து, வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத ஒரு படையை கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தான், அவரை பாதுகாத்தான் என்று சொல்கின்றானே. அருமை சகோதரர்களே, இவர்களுடைய நிகழ்வும் அந்த நிகழ்வும்
ஒத்து அமைந்திருக்கிறது. முழுமையான ஒரு ஒத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பகுதி, ஒரு சிறிய ஒரு துளி ஒப்பாகின்றது. இவங்க துரத்திட்டு வர்றாங்க, ரயில்வே கேட்டு அடைச்சிட்டான். இவங்க எல்லாரும் ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் வந்தாச்சு. அவங்க அத்தனை பேரும் நிக்கிறாங்க. ரயில் கடந்து போறதுக்கு, ட்ரெயின் கடந்து போறதுக்கு நேரமாகின்றது. இவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்கின்றார்கள். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இப்படி இந்த ஆலிம்களுடைய தூண்டுதல் பேர்கள் அந்த மஹதி ஜமாத்தினர்கள் எல்லாம் எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய கிருபையினால நான் உங்களிடத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி வருகின்றார்கள். அவர்களை துரத்தி விட்டு அவர்களுடைய தலைக்கு விலை நிறைக்கப்பட்டது, அதற்கு பரிசு கிடைக்கின்றது என்பதற்காக வேண்டி சுராக்கத்து பின் மாலிக் என்பவர் துரத்தி வருகின்றார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க முடியவில்லை. அல்லாஹ் அங்கு ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகின்றான். துரத்தி வரக்கூடிய அவருடைய வாகனம் பூமியில் புதையுறுகின்றது. இதை வைத்து இவர் உலகத்திற்கே மாபெரும் வெளிச்சத்தை தரக்கூடியவர் என்பதை புரிந்து கொண்டு, என்னை நீங்கள் எனக்கு அபயம் அளியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது விட்டாங்க, துஆ செய்றாங்க, அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடுகின்றது. நான் இப்போது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பக்கம் வரக்கூடிய ஆட்களை வராம பார்த்துக்க. இவங்க மதீனாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நாட்டை தொடர்ந்து அதான் புகாரில் வருகின்றது, ஒகான ஜாஹிதன் அலன் நபியி அவ்வளன் நஹார். காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து கொடுத்து மாட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். ஒகான மஸலஹத்தல் லஹு ஃபி ஆகிரின் நஹாரி. பகல்ல பிந்திய பகுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கக்கூடிய கவசமாக ஆகிவிட்டார் என்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸை பார்க்கின்றோமே. என்ன சொல்கின்றது இது? நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இறை செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒரு துளி, ஒரு துரும்பு, ஒரு தூசியினுடைய ஒரு துகள் பாலக்கோடு, தர்மபுரி மாவட்டம், அந்த மக்கள் வென்று தனி மர்கஸ் அமைக்கின்றார்கள். அங்கேயும் இந்த ஜனாசா என்ற ஆயுதத்தை தான் எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு அந்த மக்கள், மஹதி மக்கள், அன்றைக்கு விரோதியாக இருந்தவர்கள் இந்த கொள்கை சகோதரர்களுடன் இன்றைக்கு நட்பு பாராட்டக்கூடிய அளவில் அமைந்திருக்கின்றது என்றால் இதுதான் இறைவனுடைய வேலை. இதை நீங்க எல்லாம் உடைக்க முடியாது. அப்ப இப்படி பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்தான். இதெல்லாம் எங்க நடக்கின்றது? எங்கோ உலகத்தில் தமிழகத்தை தாண்டி, இந்தியாவை தாண்டி நடக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா? 2011 தமிழகத்தில் நடந்த நிகழ்வு இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதற்குத்தான் நான் உங்களிடத்தில் எடுத்து சொன்னேன். திருப்பாலக்குடி என்பது ராமநாதபுரத்தில் உள்ள மாவட்டம், உள்ள ஒரு ஊர். இப்படி பல இடங்கள்ல இது மாதிரி முஸ்லிம்கள் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் உள்ளவர்கள் இந்த கொள்கையை அழிப்பதற்காக வேண்டி பலகட்ட முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நடக்காது. யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. இந்த ஏகத்துவ ஜோதியை தங்களுடைய வாயால் ஊதி அணைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த ஒளியை பூர்த்தி செய்தே தருவான். அதான் இந்த தலைப்பினுடைய மறுபெயர். அப்ப அதனால நாம சொல்லிக் கொள்கின்றோம், இந்த கொள்கையின் பக்கம் சுன்னத்துல் வல் ஜமாத்தினரே நீங்கள் வாருங்கள், இதை எடுத்து என்னவென்று பாருங்கள். நான் இந்திய கண்ணோட்டத்தோடும் இந்த விஷயத்தை சொன்னேன். இன்றைக்கு நாமோ இந்தியாவில் முஸ்லிம்கள் என்று தனிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மை மட்டும் குறிவைத்து
எல்லா வகையிலும் இன்றைக்கு வக்ஃப் சொத்தை சூறையாடுவதற்குண்டான சட்டம் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. ஆளும் கட்சியினர் என்ன சொன்னாங்களோ அதுதான் இந்த ஜெகதாம்பாள் என்ற ஜேபிசியினுடைய தலைவர் ஏற்றிருக்கின்றான், நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உத்தரகாண்டில் இன்றைக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து அமல் செய்திருக்கின்றார்கள். எல்லா வகையிலையும் முஸ்லிம்களை எந்தெந்த வகையில் அவர்களை மார்க்க ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கொள்கை ரீதியாக அடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை காரியங்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் நமக்கு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு தெரியுமா? நான் சொல்லிக் கொள்கின்றேன், கபரு வணக்கம் என்பது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. அவன் பார்க்கிறது இவன் சூஃபியா என்று பார்க்கவில்லை. அடிக்க வருகின்ற பொழுது இவன் ஷாஃபியா ஹனஃபியா என்று பார்க்கவில்லை, முஸ்லிம் என்று பார்க்கின்றான். அவன் ஏன் இந்த கொள்கையை மக்களை எதிர்க்கின்றான் என்று தெரியுமா? இந்த கொள்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை, இது சிலை வணக்கத்தை தரைமட்டமாக ஆக்குகின்றது. அதனால முஸ்லிம்களை உடைக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இந்த கொள்கை உரம், நெஞ்சு உரம், அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்குமே. ஆனால் இந்த மக்களை ஒருபோதும் இந்தியாவில் இவர்கள் ஒழிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு உண்டு. ஏகத்துவத்திற்கு இறுதி வெற்றி உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அதுதான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி அதுதான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது அந்த வெற்றி தான். முதல்ல தூது பணியை செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது இந்த வெற்றி தான். நான் தோல்விக்குள்ளவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், உதவி செய் என்று கேட்கின்றார்கள். வானத்தில் இருந்து மலையை பொடியை வைத்து தொடைத்து எடுத்து விட்டான். மோடி யார்? அமித்ஷா யார்? இந்த வரலாற்று பக்கங்களுக்கு முன்னால், ஏகத்துவத்தினுடைய இந்த வரலாற்றுக்கு முன்னால் யாரு? ஃபிரௌனை கண்டிருந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள எதிரியை நாம் சந்தித்து இருக்கின்றோம். எத்தனை எதிரிகள்! அவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பது ஏகத்துவம் தான். அந்த கொள்கைக்கு நீங்கள் மாறுங்கள். தர்காவுடைய வாசலை இழுத்து மூடுங்கள். கபர் வணக்கத்தை நீங்கள் ஓரங்கட்டுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தின் பக்கம் மாறுங்கள். இந்த கொள்கை தான் நபிமார்கள் கொண்ட கொள்கை. அதற்குத்தான் இறுதி வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலிம்கள் எப்படிப்பட்டவங்க? பழகி இருக்கின்ற இந்த கொள்கையினுடைய உதய அப்போதுதான் நான் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றேன். காரைக்காலில் எனக்கு 2 நண்பர்கள் உண்டு. அதுல ஒருவர் மேலப்பாளையத்தை சார்ந்தவர். அவருடைய கிராத்தும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் திரைப்பட பாடல் படித்தால் தரமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். அந்த பாட்டு டிஎம்எஸ் பாடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால அதை கேட்கறது சுண்ணத்துன்னு நினைச்சிடாரு, எல்லாம் வழிகேடு. அந்த பாட்டை படிக்கும் பொழுது அப்படி லைஃபாக படிப்பார். அதே போல அவரும். இவங்கெல்லாம் இசை புலமை எப்படி தெரியுமா? இன்றைக்கு மொபைல்ல எல்லா இளமும் வந்துருச்சு, எல்லா பலாவும் அதுக்குள்ள வந்துருச்சு. ஆனா அன்றைக்கு ஒரு ரேடியோ பெட்டி, சாயந்தர நேரம் ஆலிம் சாக்கள் வாக்கிங் தெரியுமில்ல, நல்ல எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால வயிறு நல்ல பரக்கத்தா இருக்கும். மதரசாலோ ஒரு ஒரு அரபி வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, முன்தள்ளி பின் நடந்தான் அப்படின்னு. அது மாதிரிதான் எல்லாம் 10 மாச கற்பிணி மாதிரி இருப்பாங்க. சாயந்தர நேரம் ஒரு துண்டு, ஒரு கப்பல் தொப்பி, அப்படி சாயந்தரம் ஒரு வாக்கிங். அது வாக்கிங் இல்லை, அப்படி மெதுவாக அப்படியே போகிறது. ரயில்வே ஸ்டேஷனில் உட்காருவாங்க,
நானும் அவங்களோட சேர்ந்து உட்காருவேன். அப்போ 2 வானொலி நிலையங்கள் தான். ஒன்று விவித் பாரதி, இன்னொன்று இலங்கை வானொலி. அதுல PH அப்துல் ஹமீது இருக்கிற அவரை மாதிரி ஹாப்ஸா வேற யாருமே கிடையாது. நான் என்ற இடத்தில் பாட்டு நின்றிருக்கின்றது, மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் நாவில் ஆரம்பிங்கள் அப்படின்னா அவன் வேற ஏதாவது அந்த நானா வேற ஏதாவது மாத்தி ஆரம்பிச்சிட்டாங்க, சரியில்லைன்றவர். அதுக்கு அப்பனா இவங்க 2 பேரும் அந்த பாட்டு போட்ட உடனேயே இதை மாத்து, இது நல்லா இருக்காது, அப்படி ஹாஃபிஸுகள் அந்த மாதிரி உள்ளவங்க. சினிமா பாட்டு போட்ட உடனே அந்த முதல் டியூனை வத்தே இது என்ன பாட்டுன்னு அப்படின்னு எடுப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த தௌஹீத கருத்தை நான் சொல்லும் போது அவங்க என்னிடத்துல சொன்னது என்ன தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான், இது சத்தியம் என்று சொன்னால் இந்த காரைக்காலில் எடுக்கக்கூடிய இந்த சந்தனக்கூடு அப்படியே வானத்திலிருந்து ஒரு தீ வந்து அதை அப்படியே எரிச்சு அது சாம்பலா போக வேண்டியதானே? கேள்வியை பாருங்க. இப்படிதான் ஆலிம்கள் இருந்தாங்க. இது எந்த அடிப்படையிலான ஒரு வாதம் என்று சொன்னால், இது காலு அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமாஇ இத்னா பிஅதாபின் அலீம். இந்த முகமது சொல்றது குர்ஆன் உண்மை என்று சொன்னால், நாங்க தப்புல இருந்தா நீ வானத்தில் இருந்து ஒரு கல்மலையை பொழி, அல்லது மிகப்பெரிய ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு வேதனை கொடுத்து எங்களை அழிக்க வேண்டியதானே? இதே மாதிரியான வாதத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் என்ன தெரியுமா, இறை தூதர்களுடைய வரலாற்றில் தௌஹீத் சகோதரர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன், மந்திரத்தினால் இங்கு மாங்காய் காய்க்காது. தௌஹீதுக்கு என்று உழைக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நான் இடையில் கிழக்கரைக்கு வந்திருந்த பொழுது ஆண்களும் பெண்களும் இந்த கொள்கைக்காக வேண்டி தெருவாக சென்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும், இந்த ஏகத்துவம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாநாடு எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் கடுமையான உழைப்புகள். ஒரே ஒரு நோக்கம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த கொள்கை ஜொலிக்க வேண்டும், அவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. சத்தியம் அசத்தியம் மோதும், அப்படி மோதித்தான் மாபெரும் ஒரு வெற்றியை காண முடியும். அதனால்தான் பத்ரு உஹது, பத்ருல மகத்தான வெற்றி. உலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். சொற்ப தொகையினில் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பத்ருல மகத்தான ஒரு வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். அதுல வெற்றி, உஹதுல தோல்வி, ஏற்ற இறக்கம். இப்படி இந்த கொள்கையில நாமோ இது மாதிரியான உழைப்பு, தோல்வி, வெற்றி என்று மாறி மாறி இறுதியில் இந்த ஏகத்துவத்திற்கு வெற்றி கிடைக்கும். அப்படித்தான் இந்த சத்தியத்திற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். அது என்ன? பத்ருல வெற்றி, உஹதுல தோல்வி. சோதிக்கிறான், இப்படி சோதித்து பார்ப்பான். ரப்புல் ஆலமீனுடைய வேலை. மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலாமா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் கபீஸ மினத் தய்யிப். மூமின்களே, இது நல்லதை கெட்டதில் இருந்து பிரித்து காட்டுகின்ற வரை மூமின்களே அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். வமா கான அல்லாஹு லியுத்லியக்கும் அலல் கைப். உங்களுக்கு மறைவான செய்தியை தந்து என்னவென்று அறிவிக்கவும் மாட்டான். இதான் அல்லாஹ்வுடைய வேலை. சோதனையை கொடுத்து கொடுத்து மாறி மாறி கொடுத்து சோதித்து இந்த சத்தியத்தில் உறுதியாக நிற்பவர்கள் யார், தடம் புரண்டு பின்வாங்கி ஓடக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பான். அப்படிதான் இந்த சத்தியம். ஒரு தர்கா ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதில் போராட்டம் இருக்கும். காவல்துறை என்று இந்த நாம பார்த்தோம் இல்ல, பாலக்கோடு சகோதரர்கள் சந்தித்தார்களே, இந்த மாதிரியான இந்த சோதனைகள் இருக்கும். இது சின்ன சோதனை தான். நபிமார்கள் அவர்களுடைய காலத்தில் கண்ட அந்த சோதனைகள் இருக்கின்றனவே, அது சாதாரணமான ஒரு சோதனை கிடையாது. இப்படிப்பட்ட இந்த சோதனைகளை சந்திக்கின்ற பொழுதுதான் நாம் வெற்றி அடைய முடியும். நாம் தௌஹீதுக்கு வந்துவிட்டோம், இனிமேல் எல்லாம் நமக்கு என்று நினைத்தால் உஹதில் கிடைத்த அடியை போன்று நமக்கு கிடைக்கும். உழைக்க வேண்டும்.
இந்த சத்தியத்திற்காக வேண்டி நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதில் பின்தங்க கூடாது, பின்வாங்க கூடாது. ஆலிமர் சொல்றாருல, அந்த மாதிரிலாம் ஒரு அசத்தியம் ஒழியாது. இதற்காக வேண்டி நாம் பயணப்பட வேண்டும். அப்படி பயணப்பட்டால்தான் ஏகத்துவத்திற்கு இறைவனுடைய அருளால் வெற்றியை காண முடியும். அடுத்து இந்த சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நாடு முழுவதும் உள்ள சூழ்நிலை, கீழக்கரையில் உள்ள ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காட்டுல ஒரு எலி போய்கிட்டு இருக்கு, புலி உதாரணத்துக்கு சொல்றான், சிகரெட் அடிக்குது. உடனே எலி வாத்தியார் அது நன்மையை தீமையை தடுக்குது. என்னப்பா இது, நீ எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி நீ சிகரெட்டை குடிச்சிட்டு ஒன்று அழிச்சுக்கலாமா அப்படின்ன உடனே சிகரெட் அது கீழே போட்டுச்சு, காலில் ஒரு இழுப்பு இழுத்துச்சு. எலியாரோடு சேர்ந்து புலியார் போறாங்க. அங்க ஒரு யானை நிற்கிது, அது புகையில பான்பராக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ இந்த மாதிரி சில்லறை வேலையெல்லாம் செய்யலாமா என்று சொன்ன உடனே அது புகையிலேயே போட்டு போய்கிட்டு இருக்காப்புல. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காட்டினுடைய மகாராஜா சிங்கம் சார் நிற்கிறாங்க. அதுகிட்ட போய் எலி தாவா பண்ணுது. அது சொல்லுது, நீ எவ்வளவு பெரிய ஆளு, அது அது ஒரு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்குது, நீ சாராயத்தை குடிக்கலாமா அப்படின்னு சொன்ன, சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே சிங்கம் செவுட்டுல எலிக்கு அடிக்குது. அடிஞ்ச உடனே பக்கத்தில் நின்ன யானைக்கு அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி, ஆகா நமக்கு என்ன ஆக போதோ தெரியலையே, அடித்தடி நமக்கு தானா நினைச்சு சப்த நாடியெல்லாம் ஒடுங்கி இருக்கும்போது ஒரு மாதிரியா அந்த ஒரு துணிச்சலை வரவழைச்சு, இவ்வளவு பெரிய ஆளு, அவர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற, இப்படி அடிச்சிட்டீங்களே, இவன் தான் என்னைய 2 நாளா கஞ்சா அடிச்சுட்டு காடு முழுவதும் என்னை சுத்தி அலைஞ்சுக்கிட்டு வச்சுட்டான், அதனால இந்த இழுப்பு இழுத்த அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் விபச்சாரத்துல போய் விடுறானோ, அல்லாஹ் காப்பாற்றணும். இவனுடைய போதனையெல்லாம் இதுல மாரல் ஸ்டோரி என்ன, இதுல உள்ள ஒழுக்கம் என்ன என்று பார்த்தால், சொல்றவன் செய்யறவனா இருக்கணும், செய்யறவன் தான் சொல்றவனா இருக்கணுங்கிறது ஒரு மாரல் ஸ்டோரி. இதுல கிடைக்கக்கூடிய ஒரு அற படிப்பினை. அதோடு காடே எல்லாமே போதையால் அழிஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கறதை இதுல சொல்ல வர்றாங்க. இது என்ன கீழக்கரை என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அளவிற்கு படு மோசமாக இருக்கின்றது. குர்ஆன் இறங்கிய ரமலான் மாதத்துல 27 என்பது லைலத்துல் கத்ர்ல இருக்கக்கூடிய ஒரு இரவு, இறங்கி இருக்கக்கூடிய ஒரு இரவு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் லைலத்துல் கத்ர் என்பது கிடையாது. அந்த இரவுல பெண்கள் பார்க்குறாங்க, இளைஞர்கள் இதை போன்று போத பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இங்கு இவர்கள் இப்படி இந்த ஆட்டம் போடுகின்றார்கள் என்று தகவல் சொல்றாங்க. சகோதரர்கள் போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுதான் தாமதம், பைக்கை போட்டு ஓடியாராங்க. சாவிய ஒரு பைக்கை மட்டும், அதாவது அவன் பதட்டத்தில் பூட்டாம ஓடி ஓடிக்கின்றான். அப்போ இவங்க அந்த சாவியை எடுத்து வச்சுக்கிறாங்க. காலையில் வர்றான், தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, பைக்கை கொடுங்கிறாங்க. யாரு விட்டு போனானோ அவனை வர சொல்லுங்க, நாங்கள் காவல்துறையில் முறையாக சொல்லி தருகிறோம் என்று சொல்கின்ற பொழுது அதை கேட்கல. அங்கிருந்து வர்றான், ஆயுதங்களோட வர்றான். ரமலான் மாதத்தில் இந்த ஊரில் உள்ள பல சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சகோதரர் நசீம் என்ற சகோதரர் அவருடைய தொடையில வெட்டுறான். அதாவது உயிர்நாடி நரம்பு ஓடக்கூடிய, ரத்தம் ஓடக்கூடிய அந்த நரம்பை வெட்டியாரான். இங்கிருந்து ராமநாதபுரம் ஜிஹெச் கொண்டு போறாங்க. அவங்க அங்கிருந்து நீங்க மதுரை மீனாட்சி மிஷனுக்கு என்று அவர்கள் திரும்ப அனுப்பி விடுகின்றார்கள். அங்கு போய் சேர்க்கப்பட்டு காலெல்லாம் அந்த பெரிய அளவுள்ள பாதிப்புக்கு உள்ளாகி, தடுக்க வந்த அவருடைய தம்பியும் தாக்குதலுக்குள்ளாகி, இன்னும் பல சகோதரர்கள் பாதிப்புக்குள்ளாகி, ரமலான் மாதத்தில் கொலை செய்ய வருகின்றான் என்று சொன்னால், தாக்க வருகின்றான் என்று சொன்னால், இந்த போதை இவர்களை எந்த அளவிற்கு பாதையை மாற்றிவிட்டிருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். அவர்களை எல்லாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சக்தி இந்த ஏகத்துவத்திற்கு தான் இருக்கின்றது. அந்த கொள்கையை தவிர்த்து வேறு எதற்கும் அந்த
ஆற்றல் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி இந்த கொள்கையில தௌஹீத்வாதிகளுக்கு இறுதியாக நாம் பயணிக்கின்ற போது நமக்கு அல்லாஹ் தஆலா சோதனை வைக்காமல் இருக்க மாட்டான். கண்டிப்பாக சோதனை இருக்கத்தான் செய்யும். திமுக கட்சி இருக்குல்ல, இதை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகின்றேன். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறான், ஆட்சியில் பல பாதகங்கள் அதெல்லாம் இருக்கின்றது, அதை உள்ளக்க நாம் நுழையவில்லை. ஆனால் அந்த கட்சியில் எமர்ஜென்சி என்று ஒன்று வந்தது, அவசர நிலை பிரகடனம் 76 என்று நினைக்கின்றேன். எல்லா திமுக காரங்களையும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க, போட்டு பின்னி எடுத்தாங்க. ஆனால் அந்த ஆட்டமும் ஆடினாங்க. அதில் அடித்தது தான் ஆற்காடு வீராசாமிக்கு காதே போயிடுச்சு. இன்றைக்கு முதல்வராக இருக்கிறாரு ஸ்டாலின், பந்து ஆடினா சிறை அதிகாரி, அந்த அளவுக்கு போட்டு புரட்டி எடுத்தாங்க. அவன் அந்த சந்தர்ப்பத்தில் கட்சியை விட்டு நிறைய பேர் ஓடினாங்க. அப்படி ஓடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர். என்ன குளம் இருக்கும், அந்த குளத்தில் தண்ணீர் இருக்கின்ற பொழுது மீன்கள் நிறைந்திருக்கும், அப்போ நிறைய பறவைகள் வரும். அப்ப அந்த குளம் வற்றி போன உடனே எல்லாமே போய்விடும். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி வருவார் உறவு. அதுல இருக்கிறது என்ன என்றால், அதுல இருக்கக்கூடிய அந்த தாவர வர்க்கங்கள், அதுல இருக்கக்கூடிய செடி வர்க்கங்கள், அந்த நீர் தாவரங்கள், அது அப்படியே மண்ணோடு மண்ணாக கிடக்கும். இப்படித்தான் ஒரு கொள்கைவாதி இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு ஒரு இயக்கம், நாளைக்கு ஒரு இயக்கம், பல இயக்கங்கள் கிளம்பி இருக்காங்க. புரியுதா? பசியில் இருந்து விடுதலை, அதெல்லாம் கிடையாது. பயத்தில் இருந்து விடுதலை, அது தௌஹீதை சொன்னால் மட்டும்தான், தௌஹீதை ஏற்றால் மட்டும்தான் பயத்தில் இருந்தும் பசியில் இருந்தும் விடுதலை கிடைக்குமே தவிர வேறு எந்த கொள்கையிலிருந்தும் கிடைக்காது. இந்த கொள்கைக்கு தான் கிடைக்கும். அப்ப இந்த கொள்கையில் பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக சோதனை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கல்ல, கடந்த காலத்தில் உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் அவர்களுடைய தலையில் ரம்பம் வைத்து இரு கூறாக அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள், பிளக்கப்பட்டார்கள். அவர்களுடைய எலும்புக்கும் உடலுக்கும் இடையில் இரும்பு சீப்புகளை கொண்டு சொருவப்பட்டார்கள். மா யசுத்து ذلك عن ديني, இது அவருடைய மார்க்கத்தை விட்டு பிரிக்கவில்லை, பிளக்கவில்லை. இந்த ஒரு கொள்கை அடிப்படையில் உறுதியோடு இருந்தால்தான் இந்த ஏகத்துவத்திற்கு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த கொள்கையில் நாம் உறுதியாக பயணிக்க வேண்டும். ஏகத்துவத்திலேயே வாழ்வோம், ஏகத்துவத்திலேயே சாவோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.